இதுல நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம். எடுக்கலாம், நல்லா இருக்கும். மிதுன் இல்லைங்க, தனியா நீங்க நின்று தனியா இல்லைங்க. என்ன செய்றீங்க? வீடியோ எடுத்து நிக்கிறேன். இங்க பாப்போம். என்னது புத்தகமா இருக்கு? போனா இது புத்தகமா? அது புத்தகம் மாதிரி வச்சிருந்தா தான் போன் விழுந்தாலும் போனுக்கு ஆபத்து இல்ல. போன் விழுந்தாலும் போனுக்கு ஆபத்து இல்ல. நல்லா இருக்கு தானே இந்த இடம்? என்ன இவ்வளவு உயரமா இருக்கு? உயரமா தான் இருக்கு. உயரமான இடம் வேண்டாம். இல்ல உயரம் தான், நூறடியாவே உயரத்துலாம் இருக்கு, அது தெரியும். இருந்தாலும் நான் இது வரைக்கும் பார்த்ததை விட கொஞ்சம் உயரத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இல்ல, பெரிய உயரம் தான். அப்படியா? இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? அது நூறடியா? நூறலியா? சரி, நூறலியால இந்த இடம். இது நான் போர்டு ஒன்று பார்த்தேன். நான் திரும்பி எந்த இடம்? சாந்திபுரம் இருந்துச்சு. சாந்திபுரம். அதாவது இந்த சாந்திபுர அப்படின்ற இடம் தான் இலங்கையிலேயே ஆக உயரமான இடம். அதாவது உயரமான, அதாவது உயரத்துக்கே உயரம். சாந்திபுரம் அப்படின்றது இலங்கையினுடைய உயரமான ஒரு கிராமம். அந்த கிராமத்தை தான் பார்க்க போறோம். இது இல்ல, நீங்க பார்த்த இடம் இல்ல, இன்னும் போகணும். இன்னும் 2 கிலோமீட்டர் மேல போகணும். இன்னும் உயரமா இருக்க போகுது. அந்த கிராமத்தை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். இலங்கையில் நிறைய கிராமங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். வித்தியாசமான கிராமங்கள் பார்த்திருக்கோம், அழகான கிராமங்கள் பார்த்திருக்கோம், இயற்கையோட சேர்ந்த நிறைய கிராமங்கள் பார்த்திருக்கோம். இதுவும் ஒரு இயற்கையான கிராமம் தான். ஆனா இது ஒரு வித்தியாசமான சூழல் கொண்ட இருக்காம. நான் இந்த நீங்க சாந்திபுரம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகம். சாந்தியக்கா நிறைய பேர் இருப்பேன், அவைய போய் சந்திப்போம். இந்த சாந்திபுரம் இடத்துல 2 பாக்கைக்குள்ள அந்த பீதுருதால கால மலையெல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். நிறைய மலைகள் தெரியும். பீதுருதால தால, பீதுருதால கால, அதான் அவருடைய பேர். பீதுருதால தால இல்ல, நான் சரியா தான் சொன்னேன். இந்த அதுதான் இலங்கையில இருக்க பெரிய மலை. இன்னும் நிறைய மலைகள் எல்லாம் தெரியும். இருக்கு நிறைய இருக்கு. அந்த இடத்தை நாங்க பார்க்க போறோம். பாருங்க, ஆட்டோல அப்படி இறங்கி கொண்டு வருது பாருங்க. உயரத்துல இறங்குற மாதிரி பிரேக் இல்லாம அப்படியே போகுது பாருங்க. சங்கண்டு போகுது. நிப்பாட்டிட்டு போலாம். பெட்ரோல் இல்லாம தான் போகுது. அதாவது இந்த பெட்ரோல் இல்லாம இல்ல, அந்த ஸ்டார்ட் நியூட்ரல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போகுது. இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. நாங்க அப்படியே இந்த பக்கம் மேல ஏறி போவோம். ஏறி அந்த கிராமத்தை போய் பார்ப்போம். ஓகே. நூறலியாக நான் நிறைய தரம் வந்திருக்கேன். இந்த கிராமத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்றைய தான் போறதுக்கு வந்திருக்கேன் நாங்க. ஓகே. காரெல்லாம் கொண்டு வரது அவ்வளவு லேசி இல்ல. கார் அவ்வளவு கொண்டு வர லேசி பாருங்க. இந்த விண்டை பாருங்க அம்மாடி. ஆனா அங்க மண் லொரி எல்லாம் கொண்டு வராங்களாம். உண்மையா எனக்கு ஏத்த இல்லாம நான் வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட விட்டு தான் காரை கொண்டு வர பாருங்க. உண்மை பக்கத்துல அப்படியே ஒட்டுற மாதிரி தான் போகுது. என்னன்னு திருப்புறது? திருப்பேலாது. இங்க பாருங்க, ரோட்டை பாருங்க எப்படி இருக்கு. தனித் பைக்ல அப்படி தானோனே விட்ட கொண்டு வரலாம். இந்த ரோடு அதெல்லாம் தான் ரோட். அந்த என்னென்ன உறைஞ்சாது மரங்கள் தான், சின்ன சொப்டான மரங்கள் தான். எப்படி இருக்கு இடம்? பயங்கரமா நல்லா இருக்கு. மிதுனும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? நீ வாங்க, இங்க வாங்க. இது வந்து இலங்கையினுடைய கடல் மட்டத்திலிருந்து 7339 அடி உயரம். 7339 அடி உயரம் இந்த கிராமம். நல்லா இருக்கா? வீட்டுல பல்கன்ல இருந்து கீழே பார்க்கவே பதறாங்க. 2 அடிக்கே உயரத்துக்கு வர மாட்டோம். ஆனா உண்மையிலேயே இங்க இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவு தைரியசாலிகள் தெரியுமா? மண் தான் பாருங்க. வீடுகள் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கபானா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு அங்கால போயிடாது. இதோட அந்த முடிவு, இதோட மலை தான். அதோட ஒரு டெலிகட் டவர் இருக்கு. அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் ஃபுல்லா மலை. இந்த பாருங்க, இது இங்க வாங்க வாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. தேயிலை வந்து நட்டுருக்காங்க. இது புது தேயிலை மரங்கள். இது புது தேயிலை மரங்கள். இது எனக்கு பிடிச்சிருக்கா? ஸ்கூல்ல நீ கேட்டா சொல்லுங்க. உயரமான வில்லேஜ் சாந்திபுரம் சொல்லுங்க. சாந்திபுரம் எங்க இருக்குன்னு கேட்டா நூறலியால. சரியா? ஸ்கூல்ல கேட்டா சொல்லுங்க. இந்த பக்கம் போகலாம். ஆனா கொஞ்சம் பாருங்க, வெயில் வந்திருக்கு. வெயில் இந்த நேரம் மட்டும் தான் வெயில். இன்னொரு 3 மணி ஆனா இந்த ஏரியாலாம் புகை மூட்டம் ஆயிரும், அப்படியே பனி மூட்டம் ஆயிரும். அப்ப நீங்க எங்களை பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போவாங்க. இந்த பக்கம் பாருங்க, மரக்கறி உருளைக்கிழங்கு பிடிங்க எடுக்கிறாங்க. உருளைக்கிழங்கு அது பார்க்கலாமா உள்ள வந்து? கம்மி அடிச்சிருக்கா. அந்த பக்கம் பாரு, அந்த பிடுங்குறாங்க. இதான் நூறலியா உருளைக்கிழங்கு. அந்த பக்கம் பார்க்கலாமாண்ணே?
பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு பொட்டோட்டோ பொட்டோட்டோ இதே இப்போ குளிர்மில் ஒன்றுலே தலையாக ஓட்டுறீங்க. வெயிலாக இருக்கு. அந்த பக்கம் வரலாம். ஓ இதான் போடுங்க. மண்ணுக்குள்ளே இப்போ பிடுங்கி எடுத்து இப்போ பிடுங்குறீங்களா இல்லை? பார்த்தீங்களா வாசமாக இருக்குது. உருளைக்கிழங்கு வாசமாக இருக்குல்ல? கலைக்குதா? பைக் வருது. வேறு உயரமாக தான் இருக்குது. இங்கே இந்த ரோடு உண்மையாக பைக்குக்கு தான் சரி. பைக்குக்கு இல்லாட்டி ஆட்டோவுக்கு தான் சரி. அந்த பக்கம் வரலாம். இங்கே வரும் உருளைக்கிழங்கு. உண்மையான இலங்கையில் நூறலியா உருளைக்கிழங்கு தான் நல்ல உருளைக்கிழங்கு, விலை கூட்டின உருளைக்கிழங்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜூம் பண்ணி பார்ப்போம் இடத்துலேருந்து. எவ்வளோ இப்போ போகுது ஒரு உருளைக்கிழங்கு? 1 கிலோ 300 ரூபா. மார்க்கெட்டில் 500 ரூபா. உங்கள்கிட்ட வாங்கினா 300 ரூபா. பார்த்தீங்களா? அப்பா வாங்க இந்த பக்கம் மேலே ஏறி போவோம். இதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். எடுக்கலாம், நல்லா இருக்கும். மிதுன் இல்லைங்க, தனியாக நீங்கள் நின்று தனியாக இல்லைங்க. இல்லை அந்த 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 இந்த கல்லுக்கிட்ட நிற்கணும் சரி. நல்லா இருக்கும். அந்த மலையில இந்த மலையில அப்படி நல்லா தெரியும். பள்ளமா தெரியும். என்ன ஐயோ ஐயோ. இங்கே இந்த உயரத்தில் இதான் இந்த கிராமத்தினுடைய அந்த உயரமான கடைசி பகுதின்னு சொல்லலாம். இதை நாளைக்கு தான் அந்த கடைசி வீடு. அதுக்கு அங்கால எல்லாம் மரங்கள், அங்கால மலை உச்சி, அங்கால பக்கம் ஒன்றும் போகல. கிராமம் ஃபுல்லாக மரம் இருக்குது. நிறைய அது வரைக்கும் போகலாம். நிறைய தோட்டங்கள் தான், மரக்கிற தோட்டங்கள் தான் இப்போ தான் விளைய வச்சுருக்காங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, கோவா, பீட்ரூட், லீக்ஸ் இது எல்லாமே இந்த பகுதியில் அதிகமாக விளையுதான். இங்கே வித்தியாசமாக பூ ஒன்று பாருங்க. ஏய் நல்லா இருக்கு பாருங்க. என்னது இப்படி இருக்கு? அடி செவ்வரத்தையில் ஒரு வித்தியாசமான பூவா இருக்கு. நான் இப்போ முதல் தரம் பார்க்குறேன். வரும் உடைச்சிட வேண்டியதான். இன்னும் இங்கே பாருங்க, நல்ல அந்த குடை மாதிரி செவ்வரத்தைன்ற ஒரு இனம். குடைன்ற ஒரு இனம் தான் இது. வெட்டலாம். இதில் இறங்கி போகலாம். வீட்டுக்கு இந்த இதில் இறங்கி இப்படி போகலாம். அதே மாதிரி மஞ்சளா? ஓ கொஞ்சம் பார்ப்போம். மிதுன் கவனம் வாங்க. என்னப்பா இங்கே ஒரு சத்தம் இல்லை. எவ்வளோ அமைதியாக இருக்கேன். வித்தியாசமாக கட்டியும் வச்சுருக்காங்க. இந்த பூவா சொன்னீங்க? இது வேற. இது இல்லை அது மாதிரி தான். இது பெருசு. இறங்கி பழகுங்க. மெதுவாக தான் வராங்க. கம்பி கவனம். எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர் என்ன? ஓ நீங்கள் சொந்த இடம் எது? சாந்திபுரம் தான். சாமான்லாம் பொருட்கள்லாம் வாங்குறா எங்கே போய் வாங்குவீங்க? டவுனுக்கு போ. நூறுலே டவுனுக்கு பஸ் வருது. அந்த அந்த கீழே உள்ள பஸ் ஸ்டாண்ட் ஒன்று பார்த்தோம். ஓ சின்ன பஸ். நான் போக்கில் காட்டுறேன். தோடம் புளித்தோட என்ன? ஓ நான் வளமையா சாப்பிட்றதோட கரைச்சி குடி. ஓ வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா அந்த வில்லேஜ்? கிராமம் தான். உண்மையிலே இதுதான் கிராமம். கிராமத்துலேயும் அதுல சிறப்பு இதுதான், உயரம். மிதுன் வாங்க. மிதுனுக்கு வந்து என்ன பிரச்சனைனா பார்க்கணும்னு விருப்பம், ஆனா வர்றதுக்கு பயமா இருக்கு. சரி வாங்க, அது பழைய தைரியம் வேணும் உண்மையா. ஆனா இங்க வாழ்றதுக்கு ஒரு இன்னொரு தைரியம் வேணும். வாரதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாழ்றதுக்கு தைரியம் வேணும். பாருங்க வீடு ஒன்று எங்க இருக்குன்னு பாருங்க. என்ன பண்ண விழுந்துருக்குது, அதுல இருந்து விழுந்துருக்கு. இந்த இங்க பாருங்க அப்படி இருக்கண்டு. அப்பா எவ்வளோ அழகா இருக்குண்ணே. மழை நேரம் கஷ்டமா இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா இங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த அட்டை பூச்சி அந்த மாதிரி இருக்கும். வெட்டிட்டாங்க. கவனம் வளர்த்து கவனம். அப்பா அன்னைக்கு இப்படி நடந்து அப்படியே இறங்கி அடுத்த பக்கத்தால் வரலாம். அந்த ரோட்டால் இந்த அங்கே இருக்கு, அந்த இருக்கு ரோடு, அந்த ரோட்டால் அப்படின்னு இறங்கி வரலாம். தோட்டங்கள் செய்கிறாங்க நிறைய. நிறைய எல்லா இடம் உருளைக்கிழங்கு தான். இங்கே பாருங்க. இந்த பக்கமாக போகலாம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் போய் உடுப்புகள் ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது. கவனம், சரிவு இருக்குது, மண் சரிவு இருக்குது. கவனம்.
அதுல இருக்கு அந்த அதில் உடுப்பு கலவை தண்ணி வந்து கொண்டு பாருங்க. அதில் இறங்கி போகலாம். இவ்வளோ பள்ளம் பாருங்க. போ இந்த இடத்துல தான் இந்த இடத்துல விழுந்தாலே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உருண்டு போகலாம் போல. நடந்து போகிறது கூட ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். சைக்கிள் ஒன்றா இதோட ஈஸியாக இருக்கும். அதான் என்னென்ன இந்த ரோட்ல எல்லாம் வாகனம் ஓடுறாங்களோ தெரியாது. இப்படி இருக்கு பாருங்க ரோட். இருக்கிறாக்களுக்கும் பீதிய கிளப்புது. பைக் வரதால பிரச்சனை இல்லை. இதால ஒரு வாகனம் வந்து யோசிச்சு பாருங்க. ட்ரிப் வராங்க பாத்தீங்களா? நீங்க சுத்தி பாக்குறது வேணாம். பேக்லாம் அடிச்சு ஃபுல்லா பைக்ல வரது நல்ல. இந்த பக்கம் பைக் நல்ல, சைக்கிளும் கொஞ்சம் கஷ்டம். என்ன பைக்ல வரல. தள்ளடா போங்க. இந்த பக்கம் நூரெலியா சாந்திபுர பஸ் நிலையம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நூரெலியா போகுது. இந்த இடம் தான் பஸ் நிலையம். இந்த மாதிரி பஸ் தான் ஓடுது. இந்த இடம் வரைக்கும் தான் போகுது. அங்கே அந்த பக்கம் வருது இல்லை. ஏன்னா அந்த பக்கம் போக இல்லாது. அந்த பக்கம் ஒடுக்கமான பாதை. இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்ல, பாதை பரவாயில்ல மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது பாருங்கள். ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே நீங்கள் முதல்ல நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க காட்டுறீங்க. இங்கே வந்து நார்மலாக நம்மட பிரதேசங்களில் இருக்கிற மாதிரியான இந்த நாய் இருக்காது. இங்கே வந்து குளிருக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய இந்த உடம்பு வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க. இப்படி குண்டு குண்டாக தான் இருக்கும். அந்த அவங்களோட அந்த உடல் வந்து அப்படி தான் இருக்கும். அதனால தான் அப்படி. இது நம்ம ஊரில் பார்த்தோம்னா அப்படி மெல்லிசா இருப்பாங்க. இந்த குளிருக்கு தாங்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாமே அந்த வீடுகளில், கொழும்புகளில், பெரிய பெரிய வீடுகளில் வளர்க்குற மாதிரியான அந்த நாய்கள் தான் வீதிகளிலே இருக்கு. அழகா இருக்கு. மரக்கறி கடை ஒன்று இருக்கு பாப்போம். இங்கே மரக்கறி, பிளாக்கா எல்லாமே இருக்கு. சுரக்காய், பூசணிக்காய் எல்லாமே இருக்கு. வாழைப்பழம். பழைய காலத்து டிவி உண்டு, இன்னும் இங்கே ஓடுது. ஓ, இந்த டிவியை நீங்க பார்க்கவே இல்லாத எந்த ஏரியாவிலையும். இப்போ தமிழா நீங்க? தமிழ் இல்லை, புழுவா. ஒரு வார்த்தை காட்சி காட்டுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நல்ல சுகம் சொல்லுங்களேன். நல்ல சுகம். பாருங்க இப்படி பச்சை பச்சையில இருக்கு. அம்மாடியோ, கரும்பச்சை ஆகினாதான் கொழுந்தெடுக்கிறதா? அது வந்து இலைகள் வந்து சில மரம் வந்து பச்சையாம இருக்கும், சில மரம் வந்து பச்சையாம இருக்கு. ஒவ்வொரு மரங்களை பொறுத்தது இருக்கு. அது துளி கோவா அந்த மாதிரி இருக்குவான. இந்த சாந்திபுர என்ற இந்த கிராமத்தினுடைய ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க இருந்து பார்த்தா அந்த இந்த கிராமத்தை அப்படியே ஃபுல்லா பார்க்கலாம். வந்து கூகுள் சொல்லுது, கூகுள் அக்கா சொல்றா எங்க கொண்டே ஏத்தி விட போறது இல்லை. அந்த இடத்த போய் பார்ப்போமா. ஆட்டுக்கால் இருக்கு இங்க. ஆட்டுக்கால் நம்ம ஊர்ல முதல் வைக்கிறது. வாங்க என்ன வேணும்? இது வந்து சாந்திபுர வியூ பாயிண்ட். இங்க நின்று பார்த்தோம்னு சொன்னா அப்படியே எல்லா இடமும் தெரியும். பீதுருதாலகால அந்த மலை இது பீதுருதாலகால தான் தெரியும். அதான் கேட்க வந்தேன், எங்க இருக்கு. இதுல நின்று பார்த்தா நிறைய மலைகளும் முக்கியமா தெரியும். எல்லா இடமும் தெரியுது. எங்க நீங்க காட்டுங்க. இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுவா இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து நிறைய டவர் இருக்கு. ஆனா எனக்கு தெரியல, பீதுருதாலகால மலை நிறைய டவர் இருக்கு. டிவி டவர் நிறைய இருக்கு. டிவி டெலிகாம் டவர் நிறைய இருக்கு. சும்மா அடிச்சு விடுறதுதான். ஓகே, வீடியோ முடிக்கிறோம். மறக்காதீங்க, இலங்கையினுடைய அதி உயரமான கிராமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அல்லது சாதாரணமாக நீங்கள் தேடினாலே கிடைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சாந்திபுரா அப்படின்ற ஒரு கிராமத்தை முடிஞ்ச அளவு பார்த்தோம். உண்மையிலேயே அழகா இருக்கு. நூரெலியா ஆண்டாலே மலையகம் ஆண்டாலே அழகுதான். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கூட அழகா இருக்கு மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா சூழல் இருக்கு. நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம். தவறோடாம பாருங்க. மீன், இங்க மீன் வந்து இல்லை. இப்படிதான் லொரிகளை கொண்டு வைப்பாங்க. அதாவது வெளி மாவட்டத்தில், அதாவது நம்ம காரியவரில் இருந்து, கொழும்புல இருந்து, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போய் இருந்து இங்கே நேராக வருவாங்க. சாப்பிட்றதுல இருங்க. அந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.